பண்ணிட்டு போறான்னு விட்டுற வேண்டியதானே? ஏன் பெருசு பண்றீங்க? சரி, நீ சொல்ற மாதிரி நல்ல பூஜையாவே இருக்கட்டும். அத நம்ம வீட்டு சாமி ரூம்ல பண்ண வேண்டியது தானே? யார் வேண்டானா? அக்கா, திரு சொல்றதாங்கா கரெக்ட். மகா சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்ல. நீங்க தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு சாமி ரூம்ல இவ சாமி கும்பிட கூடாதுன்னு நாம என்ன 144 சட்டமா போட்டு வச்சிருக்கோம் இல்ல? அப்புறம் என்ன, அங்க உட்கார்ந்து சாமி கும்பிட வேண்டியதானே? ஏன் அவ பண்ணல? இதெல்லாம் விட்டுட்டீங்க. திருட்டுத்தனமா சிலையை கபட்ல மறைச்சு வச்சு பூஜை பண்றான்னா அது செய்வனதான், அதுல சந்தேகமே இல்ல. சரி விடுங்க. எப்ப இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சோ அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. திரு சொல்ற மாதிரி அது உண்மையாவும் இருக்கலாம். அதே சமயம் கவிதா கேக்குற மாதிரி இவ ஏன் ரூம்ல வச்சு பண்ணான்னு மகா பதில் சொல்லவும் மாட்டேங்கிறா. அம்பிகா இருந்திருந்தா இந்நேரம் உண்மை தெரிஞ்சிருக்கும். அவளும் ஊர்ல இல்ல. பேசாம அந்த சாமியாருக்கே போன் பண்ணி கேட்டுடலாமா? மகா, நீயே இந்த சாமியாருக்கு போன் போடு. பாட்டி, நான் உண்மையை தான் சொல்றேன் பாட்டி. நான் எந்த தப்பான பூஜையும் பண்ணல, என்ன நம்புங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மகா. ஆனா கவிதா சந்தேகப்படுறாள்ல. அந்த உண்மையை சாமியார் சொல்லிட்டா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். அதுக்கு தாமா சொல்றேன், போன் பண்ணு மகா. பூஜை பண்ண சொல்லி சாமியார் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா திருதான் மகாவோட புருஷன் சொல்லிட்டா மொத்த பிரச்சனையும் பெருசாயிடுமே. ஐயோ. ஏ மகா, போன் பண்ண போறியா இல்லையா? இவ பண்ண மாட்டாமா? ஏய் திரு, உன் அம்மாவுக்கு போனை போட்டு அந்த சாமியார் நம்பரை வாங்கி நம்மளே போன் போட்டு விசாரிப்போம். கவிதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமாக்கா, தேவையில்லாம நீ கோவப்பட்டு சாமி சிலைய கிணத்துல போட்டு மகா கிணத்துல குதிச்சு இப்ப மட்டும் தெரு வரலன்னா மகாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த பொண்ணோட பாவம் நம்மள சும்மா விடாதுமா. நம்ம குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும். இல்ல காவேரி, இதுல என்னவோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. என் உள்மனசு அப்படி சொல்லிட்டு தான் இருக்கு. அத போதும், இந்த பிரச்சனையை தோட விட்டுருங்க. முதல்ல அவளை சந்தேகப்படுறத நிப்பாட்டுங்க. அவ இஷ்டத்துக்கு சாமி கும்பிடட்டும், அது அவளோட உரிமை. நம்ம வீட்டுல வேலை பாக்குறாங்கிறதுக்காக அவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏமா மகா, இப்படி ஒரு பூஜையை பண்ணணும்னு சொல்லியிருந்தா நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அத மறைச்சு வச்சுதான் பண்ணணுமா? அது இல்லம்மா, அவ அப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் அவ புருஷனை பத்தி தான் கேள்வி கேட்போம்னு ஏதோ யோசிச்சிருக்கா. சின்ன பொண்ணுமா, அதான் அப்படி பண்ணிருக்கா. விடுங்க. புரியுதுமா. இத பாரு மகா, இனிமே இந்த பூஜைய இப்படி மறைச்செல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. குட் மார்னிங் சார். மார்னிங் நித்யா. பிரசன்டேஷனுக்கு வேண்டிய எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நான் சொன்ன இன்புட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டீங்களா? நேற்று நீங்க அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய எரர் இருந்துச்சு. எஸ் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், பாத்தீங்களா? பார்த்தேன் சார். நீங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு சார். குட். அந்த ஃபைல் அனுப்புங்க. நான் ஒரு தடவை ஃபைனலா நல்லா ரிவ்யூ பண்ணிடுறேன். ஓகே சார்? இன்னொரு தடவை ஃபைனல் பண்ணிட்டு ஈவினிங் குள்ள அனுப்பிடுறேன் சார். என்ன விளையாடுறீங்களா? எத்தனை தடவை ஃபைனல் பண்ணுவீங்க? என்ன ஈவினிங் அனுப்புறேன்னு சொல்றீங்க? இல்ல சார், ரொம்ப முக்கியமான பிரசன்டேஷன், அதான். இதுவே லேட்டு. சீக்கிரமா அனுப்புங்க. இந்த ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுல்ல? எஸ் சார். இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு. இப்ப அனுப்பிடுறேன் சார்.
செக் பண்ணி அனுப்பும்போது எரரே இல்லாம அனுப்புங்க. அப்புறம் அதுல 2 எரர் இருக்கு, மறுபடியும் செக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே சார். மேடம், ஒரு நிமிஷம் இந்த லேப்டாப் வேணும். மேடம், இந்த ஃபோல்டர் ரொம்பவே முக்கியமான ஃபோல்டர், சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க மேடம். இந்த ஃபைல்ஸ் எதுவும் டச் பண்ணிடாதீங்க. சரிங்க மேடம். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுங்க, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன கவி, என்னாச்சு? டென்ஷனா இருக்க? நான் மகாவுக்கு போடுற ஒவ்வொரு ஸ்கெட்ச்ல இருந்துமே எப்படி அவ தப்பிச்சிடுறா, அதான் டென்ஷனா இருக்கு. மகாவுக்கு ஒரு பிரச்சனை, திவ்யா வந்து உன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கான விலைய திவ்யா சீக்கிரமே கொடுப்பா. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் திவ்யா இல்ல, மகா தான். ஏன்னா இவ தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்க போறா. முதல்ல இவளை துரத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசி. யோசிக்காம இருப்பனா? நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்குல்ல, அந்த காம்படிட்டர் கம்பெனி கூட மீட்டிங்க கொலாப் பண்ண சொல்லி பே கூட பண்ணிருக்காங்களே. ஆமா,